மோடிகிட்ட போய் சொல்றிய உனக்கு மூளை இருக்கா? நீ யார்கிட்ட சொல்லணும்? ராகுல்கிட்ட சொல்லணும். வந்தாரில் பதவி ஏற்கிறதுக்கு மோடியை நம்ம எதுக்கு எடுத்தோன்னு எதுக்கணும்? அப்புறம் அந்த ஆள் நம்ம மேலே கடுப்படிப்பார், நம்ம அரசாங்கத்துக்கு சிரமம் வரும்னு நினைக்கிறேன். நீ இந்த நாட்டினுடைய உரிமைகளை காக்க முடியுமா என்று கேட்கிறேன். நான் அங்கு போய் உன்னுடைய கொள்கைகளை பேசி மோடியை எதிர்த்து பேசு. அதை விட்டுவிட்டு நான் காங்கிரஸ்காரனை கூப்பிட்டு எதுக்கு கொடுத்த? இந்த மாதிரி ஒரு தொடர்நடங்கி முதலமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே எந்த நலனை பாதுகாக்கப் போகிறீர்கள் என்பது என்னுடைய கேள்வி. நான் தான் தெளிவாக பேசுகிறேன். இந்த அண்ணாமலைக்கு என்ன பேச வரும்? உட்கார்ந்து பேசு. நீ சொல்கிறது சரின்னா உன்னை பின்பற்றுகிற முதல் ஆள்னா நாட்டுக்காரன் தான், நாட்டு ஆள் தான். அதனால இந்த நாடு இன்னொரு 6 மாதத்தில் பொக்கையாக போயிடும். அப்படி தான் இருக்க ஆட்சி. ஒரு தெளிவும் இல்லை. இவங்க ஒரு 6 மாசம் டைம் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாராலையுமே சொல்லப்படுதுல. அப்புறம் நீங்க ஏன் 1 மாசத்துக்கு 6 மாதம் இவனை விட்டா பொக்கையாக போயிடுவான், ஓட்டையாக போயிடுவான். இவனுக்கு ஆள தெரியாது. அதுக்கப்புறம் நம்முடைய ஆதரவு ஆற்றலை உருவி கொள்வோம். இவனுடைய ஆட்சியை போக்கடித்து விட்டு நாம் ஆட்சிக்கு வருவோம் என்பதற்காக ஸ்டாலின் செஞ்ச ரகசியமான தமிழ்நாட்டுக்கு சமயச்சார்பற்ற ஆட்சியை கொடுக்க போகிறோமா இல்லை கிறிஸ்துவ ஆட்சியை கொடுக்க போகிறோமான்னு இந்த ஐயர் கேட்கணுமா இல்லையா? 2 ஐயர் உள்ளே இருக்கிறாரு, கேட்கணும். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அப்படித்தானே நீங்க பாகுபடுத்தி கொடுத்துருக்கீங்க. நான் சொல்றேன், அப்ப நீங்க முருகன் கோவில்ல வந்து தீபம் ஏத்தினா மட்டும்தான் இந்த ஆட்சி வந்து ஓகே, இவங்க 2 பேரும் ஐயர்கள் சொல்றது வேற. ஒரு ஐயருடைய முழு முதல் கொள்கை எதற்காக இந்த ஐயர்கள் வந்து திராவிட எதிர்க்கிறாங்க? திராவிட இயக்கத்தை பிராமணர்கள் எதிர்ப்பதனுடைய கொள்கையை நீ சொல்லு பார்ப்போம். சிந்திக்க மாட்டேன். உனக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும். திருப்பரங்குன்றம் இஷ்யூல என்ன? இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ நான் சொல்கிறேன், 2 ஐயங்க இந்த விஜய் கட்சியில் மந்திரிகளாக இருக்கிறார்கள். சரியா? ஒருத்தனாவது பூணூலை பிடிச்சிக்கணும், ஏன் முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு கேட்கணுமா இல்லையா? ஒரு ஐயராவது ஏன் முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது? அங்கே தர்கா இருக்குது. தர்கா எப்போ வந்துச்சு? தர்காவை வைத்து கொண்டு தீபம் ஏற்றுவதாக நாம் சொல்லுவோம். தர்காவுக்கு இடைஞ்சல் என்றால் தர்கா இல்லாமல் திருப்பரங்குன்றத்துக்கு தீபம் ஏற்றுவோம்னு சொல்ல மாட்டானா? இது நல்லதா? இந்த முஸ்லீம் லீக் கட்சி சொல்லுகிறது, விஜய் பழைய ஸ்டாலின் கொள்கையை கடைப்பிடிப்பது சிறந்ததுங்குது. இந்த ஸ்டாலின் இந்த முஸ்லீம்களுடைய ஓட்டை வாங்குவதற்காக ஊரடங்கு சட்டம் போட்டார். ஒரு தெருவில் ஒரு நாய் கூட போகலை. மக்கள் கலவரம் செய்தால் ஊரடங்கு சட்டம் போடுவார்கள். தெருவில் நாய் கூட நடமாடவில்லை. எதற்காக ஊரடங்கு சட்டம் போட்டால்? வந்துருமோன்ற ஒரு பயத்தில். நாய் வந்துடுமா, கூட்டம் வந்துடுமா? இதெல்லாம் சும்மா பேச்சு. வரலையே, வந்த பிறகுல போடணும். இந்த மாதிரி நீனே கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் மற்றவங்க என்ன? இந்த கூட்டம் வந்த பிறகு ஊரடங்கு போடு. வருவதற்கு முன்னாலேயே ஒரு நாய் கூட நடமாடாத தெருவுக்கு எதற்கு நீ ஊரடங்கு சட்டம் போட்டாய்? முஸ்லீம்களை பிரியப்படுத்தும். நான் முஸ்லீம்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றவன். ஏனென்றால் யூனிஃபார்ம் சிவில் கோட் நாட் நெசசரி ஃபார் இந்தியாங்கிறது என்னுடைய கருத்து. அவர்களுடைய சரியத் சட்டத்தை வைத்துக் கொள்ளட்டும். இதை நீ ஒப்புக்கொள்ளாதினால் ஜின்னா பிரிந்து போனான். இந்த சரியத் சட்டத்தின்படி அவன் வாழட்டும். நாம் நமக்குள்ள சிவில் சட்டங்களின்படி வாழ்வோம். அவரவருக்கு ஒரு தனித்தனி சட்டம் உண்டு, தனித்தனி வாழ்க்கை முறை உண்டு. நீ எல்லாவற்றையும் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடுக்குள் அழைப்பது என்பது இது வந்து நாய், நரி, பன்னி எல்லாத்தையும் ஒன்றா ஒரு இடத்துக்குள்ளே அடைக்கிறது மாதிரி. அதெல்லாம் சரியாக வராது. அவரவருக்கு தனித்தனி பழக்க வழக்கம் உண்டு. அது கூட்டத்தோடு அது வாழட்டும். நான் முஸ்லீம்களுக்கு ஆதரவானவன் தான். ஆதரவானவன் தான் எந்த கருத்தில் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் சிறுபான்மை மதம், ஆகவே உங்களுடைய உரிமைகளோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவன். ஆனால் நீ தர்காவை வச்சுருக்கேன், நீ ஓட்டு போடணுங்கிறதுக்காக அவன் வந்து உனக்கு சார்பாக ஊரடங்கு போடுறான், திமுககாரன். ஆகவே அது தப்பு. ஒரு நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு சொன்னார், 3000 ஆண்டுகளாக முருகனுக்கு தீபம் ஏற்றுகிற பழக்கம் உண்டு. நம்முடைய வீடுகளில் கார்த்திகை என்று தீபம் ஏற்றுவோம். வீட்டில் ஏற்றுவது, மலையில் ஏற்றுவது இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு வீட்டில் தூக்கி வீசு? மலையில் ஏற்றுவதனால்தானே வீட்டில் ஏற்றுகிறோம். மலையில் கொஞ்ச காலம் ஏற்றப்படவில்லை. 3000 ஆண்டு கால மலை, அதில் தீபமேற்றல் ஒரு 100-200 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படவில்லை.
வெள்ளைக்காரன் காலத்தில் நம்முடைய மக்கள் உணர்வற்று இருந்த காரணத்தினாலே இதை வலியுறுத்தவில்லை. இப்பொழுது இதை வலியுறுத்தியது ஆர்எஸ்எஸ்காரன் வலியுறுத்தியது நமக்கு தேவையில்லாத நம்முடைய சமயத்தின் பழக்கத்தை நாமே வலியுறுத்தி கொள்வோம். என்ன அது இந்து மதத்தின் பெயரால் வலியுறுத்தக்கூடாது. முருகன் இந்து மதத்தின் கடவுள் இல்லை, தமிழ் சமய கடவுள், தொல்காப்பியம் கண்டறிந்த கடவுள். இந்துவுக்கும் தொல்காப்பியத்துக்கும் தொடர்பே கிடையாது. நான் தான் தெளிவாக பேசுவேன். இந்த அண்ணாமலைக்கு என்ன பேச வரும், உட்கார்ந்து பேசு, நீ சொல்கிறது சரின்னா உன்னை பின்பற்றுகிற முதல் ஆள் நான், இல்லாவிட்டால் நீ அந்த பிஜேபி கூட்டத்தை விட்டு வெளியே வா. அவர் தான் வெளில வந்துட்டாரு பிஜேபியில. அதெல்லாம் ஏமாற்று, அதெல்லாம் ஏமாற்று. அப்போ பிஜேபி அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிற ஆள் தான் அவர். விஜயை எதிர்ப்பதற்கு ஸ்டாலின் மறுபடியும் எதிர்த்து விட்டு ஆட்சிக்கு வரக்கூடாது, எடப்பாடி எதிர்த்து விட்டு ஆட்சிக்கு வரக்கூடாது. அதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஆள் நம்முடைய இவர். அவனுக்கு அது தெரியவில்லை, இது தெரியவில்லை, லாட்ரிக்காரன் ஆளுகிறான் என்று நம்ம சொல்வது தான் சொல்ல போகிறார். வேறு என்ன சொல்லுவார்? லாட்ரிக்காரன் தான் நாட்டை ஆளுதான். அதனால இந்த நாடு இன்னொரு 6 மாதத்தில் பொக்கையாக போயிடும். அப்படி தான் இருக்க ஆட்சி. ஒரு தெளிவும் இல்லை. ஒரு மும்மொழி திட்டம் சிபிஎஸ்சியில் வருதுன்னா சிபிஎஸ்சியில் மும்மொழி திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம், இல்லாவிட்டால் சிபிஎஸ்சியையே ஏற்க மாட்டோம் என்று சொல்ல ஸ்டாலினால் முடியாது. ஐயா எனக்கு இந்த கேள்வி இந்த மாதிரி எதுவும் இல்லை ஐயா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் இப்போ புதுசாக அந்த டீமே புதுசு இல்லை, இவங்க ஒரு 6 மாசம் டைம் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாராலையுமே சொல்லப்படுதுல. அப்புறம் நீங்க ஏன் 1 மாசத்துக்கு சக்கரம் உருண்ட உடனே பிள்ளையை ஏற்றிடும், பன்னியை ஏற்றிடும், நாயை ஏற்றிடும், உடனே விமர்சனம். சக்கரம் உருளுது இல்லை வண்டியில், உருண்ட உடனே அதை ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால இதுக்கு 6 மாதம்னு அவர் ஏன் சொன்னாருன்னா, அவர் என்ன விரும்பினான்னு உனக்கு அந்த ரகசியத்தை சொல்கிறேன். இப்போ நான் உடனே கவுத்துடக்கூடாது, ஸ்டாலினுடைய நோக்கம். நாங்கள் சொல்லலை, 6 மாதம் ரகசியத்தை சொல்கிறேன் உனக்கு. சொல்லுங்க. 6 மாதம் இவனை விட்டா பொக்கையாக போயிடுவான், ஓட்டையாக போயிடுவான், இவனுக்கு ஆள தெரியாது. அதனால் ரொம்ப கேவலப்பட்டு போயிடும் இந்த ஆட்சி. அதுக்கப்புறம் நம்முடைய ஆதரவு ஆட்களை உருவி கொள்வோம், இவனுடைய ஆட்சியை போக்கடித்து விட்டு நாம் ஆட்சிக்கு வருவோம் என்பதற்காக ஸ்டாலின் செஞ்ச ரகசியமான நல்ல வேலை போல் கெட்ட வேலை அது கிடக்கட்டும். நான் சொல்கிறேன், நீ என்றைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நீ செய்கின்ற போது நாடு அதனுடைய விளைவை அனுபவிக்கிறது. நீ ஆளவில்லை, உனக்கு தெரியவில்லை, இந்த லாட்ரிக்காரனை விட்டு ஆள விடுறேன். அப்புறம் இந்த 1-2 ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆளுகிறார்கள், அவ்வளோதான். நல்ல விளைவு கெட்ட விளைவு எல்லாம் வந்து தொலைக்கும். இது நாட்டை பெருவாரியாக பாதிக்கும். உன்னால் பிஜேபியை எதிர்க்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் என்னுடைய கொள்கை எதிரி என்பதற்கு மேலாக உனக்கு எந்த ஒன்றும். மோடியை கண்டவுடன் நம்ம அப்புறம் அவசரமாக ஒன்றுக்கு போக வேண்டியிருக்க, அப்புறம் நம்ம எப்படி மோடியை எதிர்க்கிறது? பொறுத்திருந்து தானே பார்க்கணும், பொறுத்திருந்து தானே இந்த ஆட்சியை பொறுத்திருந்து சொல்ல வேண்டியதானே. மேகதாதுவை கட்டுறதை மோடி நிறுத்தி விடுவாரா நான் கேட்குறேன். கூடவே காங்கிரஸ் இருக்குல்ல, அப்போ காங்கிரஸ் வச்சு இல்லை, நான் பேசுவதற்கு பதில் சொல்லு. மேகதாதுவை கட்டுவதை மோடி நிறுத்தி விடுவாரா? அவர்கிட்ட போய் மனு கொடுக்குறேன். அவர் என்ன சிவசங்கருக்கு கர்நாடக அரசுக்கு மேலாளாவ? அவர் சொன்னால் கேட்பானாவன்? கேட்பானா? ஒரு தேசிய கட்சிக்கு ஏன் நிதிநீர் கொள்கை இல்லை, அதையில் நீ எழுதி கொடுக்கணும். ஒரு தேசிய கட்சிக்கு, காங்கிரஸுக்கு, பிஜேபிக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதற்கும் நதிநீர் கொள்கை இல்லை. இங்கே உள்ள சிபிஎம் முல்லை பெரியாரை உயர்த்தாதே என்பான், அங்கே உள்ள சிபிஎம் அதை குறை என்பான். இப்படி ஆளு கொண்டு சொல்லி கொண்டிருப்பார்கள். இங்கே உள்ள காங்கிரஸ் 60 வருஷமா ஆட்சி நடத்தினா அவங்க கிட்ட கேட்கல நீங்க? இல்லை, எல்லாரிடம் கேட்குறோம். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். எவன் காதும் செவிட்டு பயக, ஒருத்தன் காதலையும் விழுகிறது இல்லை. எல்லாம் இதெல்லாம் நான் கேட்குறேன், பெரிய சிரமமாக இருக்கிறவனோட அப்படின்னு அந்த பக்கம் திரும்பிக்குவாங்க. அதெல்லாம் சொல்லாத, கேட்டுக்கொண்டே இருக்கோம். நதிநீர் கொள்கையே இல்லாத தேசிய கட்சி எதற்கு? 200 ஏக்கர் நிலம் உள்ள கம்மாய்க்கு பஞ்சகாலம், தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு தண்ணீர் தேவையை தீர்த்து கொள்ள தெரிகிறது. ஒரு நாட்டுக்கு தீர்த்து கொள்ள தெரியவில்லை என்றால் எதற்கு தேசிய கட்சி வைத்திருக்கிறாங்க? 3 பேர் தேசிய கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு வரையிலும் கொள்கை இல்லை, அடித்து கொண்டு சாங்குறார்கள். நீ என்ன கேட்கணும்? ராகுல்கிட்ட இங்கே வாயா, இவன் தண்ணி விட மாட்டேங்கிறேன், உன்னோட கூட்டி சேர்ந்து என்னுடைய நாடு பாலைவனம் ஆவதற்கு நான் உதவி செய்ய முடியாது, நீ உன் ஆள்கிட்ட சொல்லு இந்த மேகதாதுவை கட்ட வேண்டான்னு. மோடிகிட்ட போய் சொல்றிய, உனக்கு மூளை இருக்கா? மோடிக்கு கீழே இருக்கார் சிவசங்கர், மோடிக்கு கீழே இருக்கார் சித்தராமையா, சிவகுமார் கேளு. அதனால நீ யார்கிட்ட சொல்லணும்? ராகுல்கிட்ட சொல்லணும். வந்தாரில் பதவி ஏற்கிறதுக்கு இவருங்க நீங்களும் நானும் கூட்டி தர. ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்குறானே,
உன் கட்சியின் சார்பாக போய் மோடியை எதிர்த்து அரசியல் பண்ண சொல்லுவியா? அதை விட்டுட்டு காங்கிரஸ்காரனுக்கு சொல்றிய மோடியை நம்ம எதுக்கு எதிர்க்கணும், அப்புறம் அந்த ஆள் நம்ம மேலே கடுப்படிப்பார், நம்ம அரசாங்கத்துக்கு சிரமம் வரும்னு நினைக்கிறேன். நீ இந்த நாட்டினுடைய உரிமைகளை காக்க முடியுமா என்று கேட்கிறேன் நான். ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜ்யசபா சீட்டை கொண்டு போய் காங்கிரஸ்காரனுக்கு கொடுக்குற ஆள் நீ போகணும். இன்னும் போகலை. நீ காங்கிரஸ்காரனுக்கு உரிய இடமே இல்லை. இது இல்ல, அது ஒரு மரியாதை நிமித்தமா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்றதுக்காக கொடுத்திருக்கிறது. பெத்த புள்ள சோத்து கலை இது. அடுத்த வீட்டு பிள்ளைய மடியில் தூக்கி வச்சு ஊட்டினாலும் அந்த கதை தான் இது. பெத்த புள்ள சோத்து கலை இது. அடுத்த வீட்டு பிள்ளைய மடியில் வச்சு ஊட்டினாலாம். இந்த சொந்த புள்ள ஒருத்தன் அங்கே பார்லிமெண்ட்டுக்குள்ளே நுழைய முடியல. நீ நுழைவதற்கான வாய்ப்பு அங்கே போய் உன்னுடைய கொள்கைகளை பேசு, மோடியை எதிர்த்து பேசு, செக்யூலரிசம் பேசு. அதை விட்டு நான் காங்கிரஸ்காரனை கூப்பிட்டு எதுக்கு கொடுத்த? நம்ம அங்கே போனால் எதிர்த்து பேசணும், அதுக்குள்ளே மோடியினுடைய எதிர்ப்பு வர வேண்டாம், பின்னாடி பார்த்து கொள்வோம், பின்னாடி போகத்தான் வேணும், பார்த்து கொள்வோம். இந்த மாதிரி ஒரு தொடர்நடங்கி முதலமைச்சரை வைத்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய எந்த நலனை பாதுகாக்கப் போகிறீர்கள் என்பது என்னுடைய கேள்வி. அதனால் திருப்பரங்குன்றத்தில் இந்த 2 ஐயரும் இந்த பிராமண சமூகம் பூரா பிராமண சங்கத்தில் தீர்மானம் போட்டு இந்த ஐயனை ஒன்றும் முருகனுக்கு தீபம் என்று சொல்லும், இல்லாவிட்டால் நீங்கள் 2 பேரும் பூணில் பிடிச்சின்னு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். அவங்க கட்சியில் இது பண்ணக்கூடாது. என்னையா முருகனை விட உனக்கு அதாவது பிராமணர்களை ஆட்சிக்குள் நுழையவே விடவில்லை. அதனால் தெய்வீகம் இந்த நாட்டில் அற்று போய்விட்டது. நாத்தியர்கள் நாடாளுகிறார்கள், கடவுள் மறுப்பு பெரிதுபடுத்தப்படுகிறது. மீண்டும் தெய்வீகம் தழைக்க, சங்கராச்சாரியார் தழைக்க நீ வர வேண்டுமா? 2 பேர் மந்திரி ஆனதை பற்றி அவ்வளோ மகிழ்ச்சி அடைந்தீர்கள். அப்புறம் பிஜேபியை தோற்கடித்து விட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டீர்கள். அது டிநகர் மயிலாப்பூர் பிஜேபி 3வது இடத்துக்கு போயிடுச்சு. எல்லா பிராமணனும் சேர்ந்து தமிழிசைய ஒரு கவர்னராக இருந்த அம்மா. அது தேவையா? பிராமணிகள் அங்கே நாடாரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பூரா பிராமணன் நம்பி நின்று பிஜேபி நம்ம நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, பிராமணனுக்காக உண்டான கட்சி தான் பிஜேபின்னு சொல்லி இந்த அம்மா நின்று டிநகர்லையும் 3வது இடம், மயிலாப்பூர்லையும் 3வது இடம். இந்த அம்மா இனிமே அரசியலை பற்றியே சிந்திக்க விடாமல் பண்ணிட்டாங்களே இந்த அம்மாவை தமிழ். ஐயா, இப்போ இது ஜாதிய கட்சி மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஃபுல்லா. ஆனால் ஒன்று சொல்லவா, 2 பிராமணங்களும் முருகனுக்கு பேசணுமா இல்லையா? நீங்கள் தான் உபாசகர்கள், நீங்கள் தான் தீட்சிதர்கள், நீங்கள் தான் சாமிக்கு சேவை செய்கிறவர்கள். முருகனுக்கு தீபம் ஏற்றோன்னு சொல்ல முடியாதவன் எதுக்கு அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு ஐயன் இருக்கணும்? நான் கேட்குறேன். ஒரு ஐயர் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கார், முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்ல அவரால் முடியவில்லை என்றால் பேசாமல் அறநிலையத்துறையை விட்டுவிட்டு வேறு எதுக்காவது போயிருக்கிறேன், கூட்டுறவுத்துறைக்கு போ. இப்போ இது பற்றின இந்த இஷ்யூஸ் இன்னும் போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பதில்கள் வருதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதான் போயிடுச்சே, சொல்லி முடித்து விட்டார்களே கட்சியினுடைய கொள்கையை. நீ சும்மா உழட்டுற. இந்த ஒரு கட்சியினுடைய கொள்கையை சொல்லி முடித்துடுறா. போன ஸ்டாலின் ஆட்சியில் என்ன கொள்கை பின்பற்றப்பட்டதோ அதே பின்பற்றுகிறார். இது அவர் முஸ்லீம்களை ஓட்டு வாங்குறதுக்காக பண்ணார். அவன் பாதி பேர் போட்டான், பாதி பேர் விஜய்க்கு போட்டான். இப்போ அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இனிமேல் ஊரடங்கு சட்டத்தை நான் முஸ்லீம்களுக்காக வாழ்நாளில் போட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் போடுவார். அது கிடக்கட்டும். அவர் தடுமாறி போயிட்டார். இங்கே பூரா கவுத்து விட்டாங்களே நம்மளை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐயர்கள் ஒரு அறநிலையத்துறைக்கு அமைச்சராக இருந்து கொண்டு முருகன் கோயிலுக்கு தீபம் ஏற்றுவதில்லை என்று அந்த கட்சி மந்திரி சபையில் வைத்து முடிவெடுத்து இந்த அறிவிப்பை செய்கிற போது நம்ம தமிழ்நாட்டுக்கு சமயச்சார்பற்ற ஆட்சியை கொடுக்க போகிறோமா இல்லை கிறிஸ்துவ ஆட்சியை கொடுக்க போகிறோமான்னு இந்த ஐயர் கேட்கணுமா இல்லையா? 2 ஐயர் உள்ளே இருக்கிறார்களே, கேட்கணும். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அதான் நீங்க கிறிஸ்துவர் முஸ்லிம் ஐயர் எங்கேயோ அப்படித்தானே நீங்க பாகுபடுத்தி கொடுத்துருக்கீங்க. நான் சொல்றேன், இந்த நாட்டில் எவனும் நான் தாழ்த்தப்பட்டவனுக்கு 9 இடம் கொடுத்தேன், ஐயருக்கு 2 இடம் கொடுத்தேன், முஸ்லீமுக்கு 3 இடம் கொடுத்தேன். இதெல்லாம் சொல்லக்கூடாது. தகுதியானவர்கள் எங்களுடைய மந்திரி சபையில் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம். அப்ப நீங்க முருகன் கோவில்ல தீபம் ஏத்தினா மட்டும்தான் இந்த ஆட்சி ஓகே, இவங்க 2 பேரும் ஐயர்கள் சொல்றது வேற. ஒரு ஐயருடைய முழு முதல் கொள்கை எதற்காக இந்த ஐயர்கள் திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறாங்க? திராவிட இயக்கத்தை அவர்கள் எதிர்ப்பதற்கு என்ன நோக்கம்? தெய்வீக மனம் இந்த நாட்டில் அற்று போய் விட்டது, கடவுளையே ஒழிக்கிறார்கள் இந்த நாடே. அப்பதான் நீங்க அறநிலையத்துறையை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அவர் அவர் அறநிலையத்துறை எப்பனா அவர் திருப்பரங்குன்றத்துல போய் திராவிட இயக்கத்தை பிராமணர்கள் எதிர்ப்பதனுடைய கொள்கையை நீ சொல்லு பாப்போம். சிந்திக்க மாட்டேன், உனக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும் விடு. அதனால திராவிட இயக்கம் செய்யாததை
நீ செய்யணுமா இல்லையா? நீ அறநிலைத்துறை சேகர் பாபுவுக்கு ஓரளவு தெரியாது, தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது. நீ மந்திரி சபையில் பூநூலை பிடிச்சிக்கணும், முருகனுக்கு ஏன் தீமை ஏற்றக்கூடாதுன்னு கேட்குறீன்னு கேட்கணும்ல. உன்னுடைய முதல் கடமையில் நீ தானே எங்களெல்லாம் வழி நடத்தின மதத்திலேன்னு சொல்கிறா, கேட்கலையே. அதான் ஐயா, இந்த கேள்விக்கு வந்து உண்மையாகவே இதை டிவி கேக்கு எடுத்துகிட்டு போவோம், அவங்களே இதுக்கு வந்து பதில் சொல்லட்டும். நம்ம வந்து அதை அதாவது இது சமயச்சார்பற்ற ஆட்சியாக இல்லாமல், சமயச்சார்பற்ற ஆட்சினா முருகனுக்கு தீமை ஏற்று தர்கா இருக்கட்டும், தர்காவை பாதுகாப்பு, தர்காவை உடைத்து விட்டு முருகனுக்கு மந்திரி தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அதை எதிர்க்க வேண்டும். புரியுதா? சரி, நாம் சொல்லுகிறோமா? தர்கா 700 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே பாதுகாப்பாக இருக்கிறது. தமிழர்கள் எவ்வளவு பெருந்தன்மையானவர்கள் என்பதும் மாற்று சமயத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்பதற்கு அடையாளம் இது. அதனால் தர்கா பாட்டுக்கு இருக்குது. நீ முருகன் மலையில் போய் தர்காவை வச்சதே குற்றம். வச்சுட்ட போனால் போயிட்டு போகுதுன்னு தமிழர்கள் அதை மனப்பான்மையோடு, பரந்த மனப்பான்மையோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவன் தீபம் ஏற்றிட்டு அவன் பாட்டு கீழே இறங்கி போகிறான். உனக்கு என்ன வந்துச்சு? தர்கா இருப்பதினால் ஏற்றக்கூடாது என்று சொன்னால் தர்காவுக்குள்ள மலையா முருகனுக்கு உள்ள மலையா? 3000 ஆண்டுகளாக யாருக்குள்ள மலை? இதை கேட்பதற்கு சேகர் பாபுவுக்கு தெரியாது. சேகர் பாபு அதாவது பின்னாடி ஓடுற ஆட்டுக்குட்டி. யார்? கொலை தெரியுமில்ல, மறக்கு. அந்த கொலையை எவன் கையில் பிடித்து கொண்டு போகிறானோ அதற்கு பின்னால் ஓடுகிற ஆட்டுக்குட்டி. நீயும் அப்படி இருந்தால் என்ன பிராமணே? சொல்லு. சரி ஐயா, சரி விடு, முடிஞ்சு போச்சு. கடைசியாக ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கிறேன். பனையூர் பாபு நேற்று எக்ஸ்எம்எல்ஏ செய்யூர் விசிகேலேருந்து டிஎம்கேக்கு ஜாயின் பண்ணிட்டார். 1200 அவரோட ஆதரவாளர்களோட. அதுக்கு ஒரு பெரிய இந்த கலைஞர் அரங்கத்தில் பெரிய விழா மாதிரி நடத்தி, நம்ம அண்ணாமலை மாதிரி நம்பரெல்லாம் நீங்களாம் சொல்லிக்கிறதெல்லாம் நான் கேட்குறது இல்லை. 1200 பேர் சேர்ந்தார், அவர் 10 லட்சம் பேர் சேர்ந்தார், இதெல்லாம் நீங்களாக சொல்லிக்கிற எண்ணிக்கை. சரி, விசிகேலேருந்து போய் சேர்ந்துருக்காங்க, 2 பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லலாமா? சரி, அதாவது அரிய எம்எல்ஏ இருந்த மனிதர்கள் போய் சேர்ந்துருக்கிறார். நான் சொல்கிறேன், இவர் விசிகா விஜயோடு போய் சேர்ந்தது, பதவிக்காக போய் சேர்ந்தது பிடிக்கவில்லை என்று அவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பதவி இல்லாத கட்சிக்கு தான் போய் சேர்ந்திருக்கிறார்கள். ஏன் என்று அவர்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் தனிப்பட்ட மனிதனுடைய. இப்போ நான் ஒன்று சொன்னேன், மொராஜியிடம் அவ்வளவு நெருக்கமாக இருந்த நான் தேசிய உணர்வை விட்டு ஈழத்திற்காக மெஜாரிட்டரியன் ரேஸ் ஆளுவது தான் தேசியமானு கேட்டு வெளியே வந்தேன். அப்புறம் ஜனநாயகத்துக்கு போராடிய நான் தமிழ் மொழி இன உணர்வுடைய பார்வையை பெற்றேன். அது மாற்றம். அப்புறம் நேர் மாறி நான் அரசியலுக்குள்ளே வர்றேன். இவர்களுக்கு அவர்கள் பிடிக்கவில்லை, அவர்களுக்கு இவர்கள் பிடிக்கவில்லை. அப்புறம் அவர் பதவி அடைந்து விட்டார், இவர் பதவி அடைந்து விட்டார், நமக்கு எம்எல்ஏ சீட்டு தரவில்லை என்றெல்லாம் இருக்கும். தகுதியாகவும் இருக்கும். தகுதியானவனுக்கு கொடுக்கவில்லை என்பது தொல்காப்பியனுக்கு என்ன பயம் என்று நமக்கு தெரியாது. தொல் திருமாவளவனுக்கு என்ன பயம் என்று நமக்கு தெரியாது. என்ன இதெல்லாம் இவர்கள் அவ்வளவுதான். வேங்கை வயலுக்கு பேச வேண்டிய அந்த கட்சி பேசவில்லையே என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டே தவிர, இதெல்லாம் யாரையும் கூட்டி கொண்டு போ, பதவியில் இல்லாமல் போ. இந்த பதவியில் இருந்தபோதே திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அதைவிட மோசமான இழிவு நடந்ததில்லை. அதை கேட்க வைக்க உன்னால் முடியலை. இப்பொழுது நீ ஆட்சியில் இருக்கிறாய். உன்னுடைய மந்திரி தான், உன்னுடைய கட்சியைச் சேர்ந்தவர் தான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பான மந்திரி சபையை வைத்திருக்கிறார். அவர் ஏன் வேங்கை வேலை பற்றி விசாரணையை தொடங்கவில்லை? சொல்லு. இந்த ஐயர்கள் முருகனுக்கு தீபம் ஏற்ற மாட்டார்கள். இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் வேங்கை வேலை பற்றி பேச மாட்டார்கள். மந்திரியானாலும் எல்லாம் பவர் பவர் பவர். என்ன ஒன்று புரிய பவர்? ஒரு நாள் அது குப்புறத்தள்ளு. ஸ்டாலினை தள்ளிடுச்சு, ஒன்றை தள்ள எவ்வளோ நாள் ஆகும்? ஓ, சரியா?